இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்மா ப்ளீஸ் கண்ணை திறந்து பாருங்கம்மா. எனக்காக ப்ளீஸ் உங்க கண்ணை திறந்து என்ன பாருங்கம்மா ப்ளீஸ். இந்த மெடிசன்ஸை வாங்கிட்டு வாங்க. இதோ இப்ப வந்துடுறேன். வாய்ப்பு இருக்கலாம், வாய்ப்பு இருக்கும். அண்ணி, நான் ஒண்ணு சொல்லவா? இதுல என்னவோ ஒண்ணு இருக்கு, ஆனா கண்டிப்பா குழப்பம் இருக்கு. என்ன சொல்ற? இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, நடந்த இந்த சம்பவத்துல ஏதோ ஒரு குழப்பம் இருக்கு, பெரிய குழப்பம். குழப்பம்னு சொல்ற? என்ன குழப்பமா இருக்கும்? குழப்பம்னா தெரியுது இல்ல, குழப்பம். அண்ணிமா, ஆக்சிடென்ட் எப்படி ஆச்சுன்னு நீங்க சொன்னீங்க. அந்த கார் அது ஸ்பீடா வந்துட்டு இருந்துச்சா? அந்த கார் ரோட்ல போறதுக்கு பதிலா ஏன் ஃபுட்பாத் பக்கம் வந்துச்சு? அதோட ஏன் ஃபாஸ்டா வந்தது? கிரண் ஆண்டி வருவாங்கன்னு அந்த காருக்கு தெரியாது இல்ல. ஐ மீன், நீங்க அங்க இருந்தீங்க, கிரண் ஆண்டி வருவாங்கன்னு உங்களுக்கும் தெரியாது. ஓட்டுறவனுக்கும் கிரண் ஆண்டி அங்க வருவாங்கன்னு எப்படி தெரிஞ்சிருக்கும்? அது சரி, இப்ப நீ என்னதான் சொல்ல வர? அண்ணி, இதுதான் அங்க நடந்திருக்கணும்னு நான் சொல்ல வரேன். அந்த காரை ஓட்டிட்டு வந்தவன் கிரண் ஆண்டியை தேடி வரல, அவன் உங்களை தேடி தான் வந்திருக்கான். அவன் கிரண் ஆண்டியை இடிக்க வந்திருக்க மாட்டான். எனக்கு தெரிஞ்ச அவன் உங்களை தான் இடிக்க வந்திருப்பான். And I'm making sense. இந்த மலிஷ்காவுக்கு என்னாச்சு? எங்க போனா? நான் ஹாஸ்பிட்டல் முழுக்க தேடி பார்த்துட்டு எங்கேயும் காணோம். மாம். ரிஷி, கிரண்க்கு நினைவு திரும்பிடுச்சா? இல்ல மாம், இன்னும் திரும்பல. அப்படியா? ரிஷி, நீ மலிஷ்காவை பாத்துக்கோ. அவ எப்படி இருக்கா? மாம், மலிஷ்கா ஹாஸ்பிட்டல்ல இருந்தா தான் அவளை பாத்துக்கிறதுக்கு எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். அவளை எங்கேயும் காணோம். ஐ மீன், நான் மெடிசன் வாங்க போனப்போ அவ இங்க உள்ளதா இருந்தா. நான் திரும்பி வரும்போது அவ இங்க இல்ல. ரிஷி, நீ அங்கே இரு, நான் கிளம்பி வரேன். நீ ஒண்ணு பண்ணு, நான் கிளம்பி வர்ற வரைக்கும் மலிஷ்காக்கு கால் பண்ணு. ஓகே? மாம், கால் பண்ணி டயர்ட் ஆயிட்டேன். அவளுக்கு போனே போகல. அப்படியா? நான் கிளம்பி வரேன், நீ அங்கே இரு, நான் இதை வந்துடுறேன். ஓகே மாம். என்னையா? ஆமா அண்ணிமா, நீங்களே யோசிங்களேன். கிரண் ஆண்டி வருவாங்கன்னு உங்களுக்கு தெரியாது, அந்த கார்காரனுக்கு எப்படி கிரண் ஆண்டி அங்க வருவாங்கன்னு தெரிஞ்சிருக்கும். அப்படின்னா நீ இப்போ சொல்ல வரது என்ன இடிக்கிறதுக்காக கார் வந்திருக்கு? எஸ். ஆயுஷ், அந்த மாதிரி தான் இருக்கும்னு நீ எப்படி சொல்ற? அது என்ன எதுக்காக ஒருத்தவங்க ஆக்சிடென்ட் பண்ணணும்? என்ன காரை கொண்டு வந்து இடிக்கிற அளவுக்கு நான் யாரோட விரோதியும் கிடையாதே. எனக்கு தெரிஞ்சு நீ தான் தப்பா யோசிக்கிறேன்னு நினைக்கிறேன். ஓகே, மேபி நீங்களே எப்படி சொல்றீங்கன்னா ஓகே, இந்த விஷயத்தை விட்டுடலாம். இத பத்தி யோசிக்க வேண்டாம். ஆனா எனக்கு அதே தான் தோணுது. நான் கடவுள் கிட்ட ஒண்ணு மட்டும் தான் வேண்டிக்கிறேன். கிரண் ஆண்டி சீக்கிரமா கண்ணை முழிச்சிடணும். ஆயுஷ், எனக்கு மலிஷ்காவோட நிலைமைய பார்த்தா கஷ்டமா இருக்கு. அவ பாவம் ரொம்பவே அழுதுட்டு இருந்தா. அவங்க மலிஷ்காவோட அம்மா. ஒரு குழந்தை தன்னுடைய அம்மாவை இழந்தா அதோட வலி என்னன்னு எனக்கு தெரியும். அம்மா போயிடுவாங்க, ஆனா நம்மளால எதுவும் பண்ண முடியாதுல்ல. அண்ணே, வெறும் கையோட அனாதை ஆயிடுவோம். ஒரு நிமிஷத்துல எல்லாமே மாறி போயிடும். ஒரு செகண்ட்ல அவங்க நம்மளை விட்டு எங்கேயோ போயிடுவாங்க. அப்புறம் போனவங்க திரும்பி வரவே மாட்டாங்க. ஆயுஷ், இந்த வலியை நான் அனுபவிச்சிருக்கேன். இந்த வலியை மலிஷ்கா அனுபவிக்க கூடாதுன்னு ஆசைப்படுறேன். அவ பாவம், அவங்க குணமாயிட்டா போதும். ஆஹா, கலியுகத்துல பிறந்த அபூர்வமான லட்சுமி அண்ணி, காலை காட்டுங்க, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. அம்மா, யாருமா நீங்க? அண்ணி, நான் ஒண்ணு சொல்லட்டுமா? கடவுள்ல ஒரு லட்சுமி இருக்காங்கல்ல, அதே மாதிரி மனிதர்கள்லயும் ஒரு லட்சுமி இருக்காங்க. அது நீங்க. அந்த மலிஷ்கா, அப்புறம் கிரண் ஆண்டி, அவங்க மனசுல வெறுப்பை தாண்டி வேற எதுவுமே இருக்காது. உங்களை பத்தி கெட்டது நினைக்கிறாங்க.
கிட்னாப்பிங் பண்ணதா ப்ளேம் போடுறாங்க, உங்களை குறை சொல்றாங்க, எல்லாத்துலயும் உங்களை மாட்டி விட முயற்சி பண்றாங்க. இன்னைக்கு வரைக்கும் உங்களை விட்டு வச்சதில்ல. ஆனா நீங்க அவங்கள பத்தி கவலைப்படுறீங்க. மலிஷ்கா ஆன்ட்டிக்காக கவலைப்படுறீங்க. உண்மையிலே வித்தியாசமா இருக்கீங்க, யூனிக்கா இருக்கீங்க. நீங்க என் கூட இருக்கீங்கல்ல, நான் தான் லக்கி. என் அண்ணியா இருக்கீங்க. யாருக்கும் எதுவும் ஆகாது. ஓகே? கண்டிப்பா. கண்டிப்பா. ஆ, அழாதீங்க அண்ணி. நீ சரியா சொன்ன சோனல். நம்ம மலிஷ்காக்காக தானே இதெல்லாம் பண்ணோம். இவளுக்கு தான் இதுல லாபம். வாட் ரபிஷ். என்ன மலிஷ்கான்னு பேசுறீங்க? அந்த பிளான், எஸ், நான் அந்த பிளான்ல இன்வால்வ்டா இருந்தேன். ஆனா அந்த பிளான் யாருக்காக இருந்தது? லக்ஷ்மிக்காக இருந்தது, அம்மாக்காக இல்ல. ஆனா நீங்க என்னத பண்ணீங்க? ஏன் அம்மாவையே தூக்கிட்டீங்களே. இன்னாஃப் ஆஃப் இட் மலிஷ்கா. அப்பத்துல இருந்து பாக்குற ஒரே விஷயத்த சொல்றேன். அவங்களோட ஆக்சிடென்ட்டே சொல்லிட்டு இருக்கேன் மலிஷ்கா. நாங்க என்ன கொலைகாரங்களா? அது மட்டும் இல்லாம ஆண்டியை ஹர்ட் பண்ணியோ கொலை பண்ணியோ எங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? நீயே சொல்லு பாப்போம். விட்டு தள்ளு சோனல். ஓ, போய் போலீஸ் கிட்ட போய் சொல்லு. என்ன சொல்லுவ? ஆக்சிடென்ட் ஆஷிஷ் பண்ணானா? நல்லது. அப்ப நானும் சொல்லுவேன், நாங்க லக்ஷ்மியை கொல்ல தான் பிளான் போட்டோம்னு சொல்லுவேன். அதோட இந்த பிளான் போட்டதே மலிஷ்கா தான்னு சொல்லுவேன். அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். பிளடி ஹெல். நீ மலிஷ்காவியா? என்ன மிரட்ட மலிஷ்கா பாக்குறியா? அமைதியாரு. உட்காரு. இங்க பாரு, நீ அவங்கிட்ட சொல்லி வை. ஓகே, அமைதியாரு. ரிலாக்ஸ். அவங்களுக்கு இப்படி நடந்திருக்க கூடாதுன்னு எனக்கும் தெரியுது. ஆனா இப்ப நடந்த விஷயத்திலயும் நாம ஒரு நல்ல காரியத்தை பண்ண முடியும். ஆனா அதுக்கு நீ என் பேச்ச கேட்டாகணும். நாம இப்பவும் லக்ஷ்மிய ரிஷி கிட்ட இருந்து பிரிக்க முடியும். இது எப்படி நடக்கும்? சிம்பிள். போலீஸ் கிட்ட நீ ஒரு விஷயத்த சொல்லு. ஆன்ட்டியோட ஆக்சிடென்ட்ட லக்ஷ்மி தான் பண்ணான்னு சொல்லு. அதோட நீ தான் அதுக்கான ஐ விட்னஸ். வாட்? நீ ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லு. லக்ஷ்மி வேணும்னே ஆன்ட்டியை கார் முன்னாடி தள்ளி விட்டதுனால தான் அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொல்லு. அதுக்கப்புறம் மொத்த பிளேமும் அவ பக்கம் திரும்பிடும். அண்ட் லக்ஷ்மி ஜெயிலுக்குள்ள. என்ன சொல்ற? இது எல்லாத்தையும் நம்ம எப்படி ப்ரூவ் பண்ணுவோம்? நீ தான் எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணணும். ஏன்னா இதெல்லாம் நடக்கும்போது உன் கண்ணால நீ எல்லாத்தையுமே அங்க பாத்திருக்க. நீ தான் சாட்சியா கோர்ட்ல நிப்ப. எக்ஸாக்ட்லி. உன்னை விட பெரிய ஆதாரம் வேற எதுவுமே கிடையாது. இப்ப என்ன பண்ணணும்னு நீ டிசைட் பண்ணிக்க. தோத்து போற கேம் ஜெயிக்கணுமா வேண்டாமா? சரி, லக்ஷ்மிக்கு என்ன மோட்டிவ் இருக்கு? என்ன மோட்டிவால அவ இத பண்ணான்னு போலீஸ் கேட்பாங்கல்ல. லக்ஷ்மி எதுக்காக இதெல்லாம் பண்ணான்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்ல? பழி வாங்கியிருக்கா. லக்ஷ்மி உன்னை பழி வாங்கியிருக்கா. ஏன்னா அவளுக்கு உன்னை சுத்தமா பிடிக்காது. அவ உன்னை எதிரியா பாக்குறா. அதோட ஆண்டி எப்பவுமே உனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால உன்னை பழி வாங்குறதுக்கு பதிலா லக்ஷ்மி ஆன்ட்டிய ஆக்சிடென்ட் பண்ணிட்டா. நீ ஜஸ்ட் போலீஸ் முன்னாடி லக்ஷ்மியோட பேரை சொல்லு. அங்க நடந்த அத்தனை விஷயத்துக்கும் லக்ஷ்மி தான் காரணம்னு சொல்லிடு.